தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருக்குன்னு நான் நம்புறேங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு தினமும் கோவிலுக்கு போனாலும் ஆடி மாதத்துல வரும் ஆடி 18க்கு பிறகு ஒரு விஷயம் நடக்க போகுது. இது நடக்கும்னு போட்டிருக்கேன், பயப்படாதீங்க, நல்லதுதான் நடக்கும். ஒரு பரீட்சையை எடுத்துக்கிட்டா கூட 10 பாடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது. அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கி இருப்பேனே, நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம், அவன் சொன்னான்ப்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு, பாதகமான பலன் இருக்கு, இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும். அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். புரியுதுங்களா? நல்லது தாங்க நடக்க போகுது, கவலைய விடுங்க. ஆடி மாதத்துல அம்மன் அருள் பெற்று அடுத்து வரக்கூடிய நாட்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது, அந்த வகையில காலபுருஷ சக்கரத்துல 5வது ராசியாக வலம் வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்மம் சிங்கம் மாதிரிங்க. சிம்மம் கோபக்காரங்க, தலைக்கணம் பிடிச்சவங்க. அவங்களால பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே மதிப்பு மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்பட்டமான பொய். இவங்கள மாதிரி மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஒரு ஆள் கூட இவங்களுக்கு எதிர்த்து நின்று பேச முடியாது. அந்த அளவுக்கு கோபமாகவும் பேச தெரியும். கோபத்துடைய உச்சம் அப்படின்னாக்கா சிம்மத்தை சொல்லலாம். ஆனா அந்த கோபம்ங்கிறது அர்த்தம் இல்லாம வரவே வராது. இவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா பல கட்டங்களை தாண்டி தான் இவங்க கோபமே வெளிப்படுத்தி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பாத்தீங்கன்னாக்கா அடக்கி இருந்திருப்பாங்க. இவங்களோட கோபத்தை அதே போல மத்தவங்க கிட்ட சொல்லி இருப்பாங்க. இது தப்புங்க, இதை செய்யாதீங்க, இது நல்லதில்ல, உங்களுக்கும் நல்லதில்ல, குடும்பத்துக்கும் நல்லதில்ல, அந்த மாதிரி நிறைய விஷயத்த நல்லதுக்கு எடுத்து சொல்லி இருப்பாங்க. அதை மீறி வரப்பதான் இவங்க கோபப்பட்டு இருப்பாங்க. அவங்க பண்றதெல்லாம் தப்பா இருக்காது, இவங்க கோபப்பட்டதுதான் தப்பு. அவங்க பெருசா பேசிடுவாங்க. இதுவே நான் சில சமயங்கள்ல சொல்லுவேன், சிம்ம ராசிக்காரங்களே கோபப்பட்டாலே பார்த்தீங்கன்னாக்கா அது தகுதி தராதரத்தை தெரிஞ்சு கோபப்படுங்க அப்படின்ட்டு. அது குடும்பத்திலேயா இருக்கட்டும், இல்ல கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், நட்பு வட்டாரமா இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துலயா இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலயா இருக்கட்டும். சோ உங்களுடைய கோபம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப, என்னை கேட்டா சிம்ம ராசியுடைய கோபம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானதுன்னே நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா சிவபெருமான் கோபம் அந்த ருத்ர தாண்டவம்னு சொல்லுவோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னாக்கா நல்லதுக்காகத்தான் இருக்கும். சோ கெட்டதை அழிக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் ருத்ர தாண்டவமே ஆடுவார். சோ அந்த மாதிரி சிம்ம ராசியுடைய கோபம் அப்படிங்கிறது உச்சக்கட்ட நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான், அவ்வளவுதான், இவங்க அந்த தப்ப பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதை சரி செய்யவே முடியாது அப்படின்னா மட்டும்தான் இவங்களுக்கு கோபம் வெளிப்படும். சோ அது நல்லது தானே. இதுக்காக நீங்க ரொம்ப உங்களோட கேரக்டரை மாத்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய குணத்தை மாத்திக்காதீங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு பிளஸ். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 1000 சொல்லுவாங்க உங்களை சுத்தி இருக்கவங்க, கோபத்தை மாத்திக்கோ, கோபப்படாத, குணத்தை மாத்திக்கோ, அதை பண்ணு, இதை பண்ணு, எதையும் கேட்காதீங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டுக்கோப்பா வாழக்கூடியவங்க. ஓகேங்களா? சிம்ம ராசியை தவிர்த்து மத்தவங்க யாரும் நல்லவங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அப்படி நான் சொல்லவே வரலங்க. சிம்ம ராசி அப்படிங்கிறது தனக்குன்னு ஒரு கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு ராசி. அரசன் அப்படின்னா எப்படி இருப்பான் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
அவன் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டோட ஆட்சி நிலைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இவங்க சரியா இருந்துட்டா மட்டும்தான் இவங்க குடும்பத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். சோ அதுக்காகவே இவங்களை பல விதங்கள்ல இவங்களை சரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சிந்தனையை கூட புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பண்றது சரியா, நம்ம யோசனை சரியா, இது நம்ம செஞ்சா கரெக்டா வருமா, அப்படி இப்படி எல்லா விதங்கள்லையும் யாருக்கும் தொல்லை கொடுக்காம கடவுளுடைய அனுகிரகத்தை மட்டுமே நாடிக்கிட்டு கடவுளுடைய வழியில நடக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது, அதாவது ஆடி 18க்குள்ள இதெல்லாம் நடக்க போகுதுங்க. பயப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான், களத்திர ஸ்தானத்துல சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான், பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான், தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான், லாபஸ்தானத்துல குரு பகவான், ஐன சைன போகஸ்தானத்துல சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான். இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா 17/7/2025 அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க. 26/7/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுவாருங்க. 29/7/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாருங்க. 3/8/2025 அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாற்றமாவாருங்க. எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. ஓகேங்களா? அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போராட்ட குணம் உங்களை பல இடங்கள்ல காப்பாத்தி இருக்கு. அதே குணம் தான் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சிறப்பா மாத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த போராட்ட குணத்தை கடவுள் உங்களுக்கு சோதனையா வச்சுக்கிட்டு இருந்தார். ஓகேவா? இப்போ ஒரு அதிகாரி இருக்காருன்னா கூட பல கட்டங்களை எக்ஸாம்ஸ், அப்புறம் ட்ரைனிங், அதுக்கப்புறம் என்ன இன்டர்வியூ, இதெல்லாம் முடிச்சுதான் அவர் பார்த்தீங்கன்னா ஆபீசரா வருவாரு. எப்படி வாரு? நல்லா சிங்கம் மாதிரி வருவார் இல்லைங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே கடவுள் உங்களுக்கு நீங்க உங்களை வைர மாதிரி மின்ன வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சோதனை கொடுத்துட்டு இருந்தாரு. அதை அப்படி எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி பாதை அப்படிங்கிறது வெளிச்சமாக போகுதுங்க. சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆரோக்கியத்துல உங்களுடைய உறவுகள் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம்ங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிரமமே பார்க்காம அடுத்தவங்களுடைய உடல் நலத்தை அப்படி பார்த்துப்பீங்க. ராப்பகலா ஹாஸ்பிட்டல்ல தங்கி ஒருத்தவங்களை பார்க்கணும்னா கூட பார்த்துப்பீங்க. யாருன்னே தெரியாது, திடீர்னு ஒருத்தவங்க ரோட்ல அடிபட்டு இருந்தா கூட அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்த்து அவங்களுக்கு கூட நின்று தங்கி எல்லாமே பண்ற வரைக்கும் செய்வீங்க. ஆனா உங்களுக்கு அப்படின்னாலும் சரி இழுத்து போட்டுட்டு படுத்துப்பீங்க. தவிர்த்து உங்களுக்காக போய் மருத்துவ செலவு பார்க்க மாட்டீங்க. சோ அதுல கவனமா இருங்க. அப்படி இருக்காதீங்க. முக்கியமா பருவ கால நோய்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. பணி இடங்கள்ல சில பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்க மேடம், இப்போ இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவழிக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. செலவு விஷயத்துல பணத்தை கையாளுறதுக்கு முன்னாடி இந்த பணத்தை நம்ம இதுக்கு செலவு செஞ்சுட்டா மற்ற விஷயத்துக்கு நம்ம கையிருப்பு இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. காதல் உறவுல புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். திருமண வாழ்க்கையும் சரி, சில மன வருத்தம் ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா, அந்த மன வருத்தங்கள் எல்லாம் ஒற்றுமை பலப்படுங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதங்கள்லயுமே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. உங்களுடைய ராசியில உங்களுடைய ராசிநாதன் இருக்காரு இல்லைங்களா, அவர் 12ஆம் வீட்டுல இருக்காருங்க. இவருடைய அமைப்பின் காரணமா தொழிலுக்காக நீங்க எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கட்டாயம் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது அலைச்சலாக இருந்தாலும் சரிங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடையூறாக இருந்த இடையூறுகள் விலகி வியாபாரத்துல வெற்றி கொடியை நாட்டுவீங்க. உங்களுக்கு இடையூறு கொடுத்தவங்களையும் நீங்க ஓட விட்டுருவீங்க. அடுத்ததா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நம்பி பணம் கொடுத்து மோசம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கொடுக்கல் வாங்குறது சுத்தமா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
அடுத்ததா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் யாருங்க? நிலம் சம்பந்தப்பட்டவர் இல்லையா? யாரு? பூமிக்காரகன். போட்டி பந்தயங்களை உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுத்திருக்காரு. நீங்க வாங்கக்கூடிய மனை இடம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருந்துச்சு இல்லையா? அந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே இவர் சரி செஞ்சு கொடுக்கிறார். பத்திரப்பதிவு செய்யவே முடியல, ரொம்ப பார்த்தீங்கன்னா இழுபறியா இருக்கு, அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி 18க்குள்ள நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகி அது பத்திரப்பதிவு சுத்தகரயம் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில இவருடைய அமைப்பின் காரணமா வழக்கறிஞர்கள் வாத திறமையால பேரும் புகழும் அடைவீங்க. வக்கீலா இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு, ஜட்ஜா இருக்கிறவங்களுக்கு, இந்த சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் பேரையும் புகழையும் அள்ளித்தர போகுது. ஏன்னா புதன் பகவான் தானே புத்திக்கு அதிபதி. இதனாலேயே இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே நீங்க சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய ஒரு சமயோகித புத்தியை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய திறமைக்கு தகுந்த நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க கதவை தட்ட போகுது, பயன்படுத்திக்கோங்க. அதை மட்டும் தவற விட்டுறாதீங்க. அடுத்து மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சாதனை படைப்பீங்க. இவரை தொடர்ந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொட்டி கொடுத்தாலும் கும்பிட்டு அழைத்தாலும் தவறான மனிதர்களுடைய சவகாசத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. அடுத்ததா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இவருடைய அமைப்பின் காரணமா, ஏன்னா சந்தோஷத்துக்கு சொந்தக்காரரே இந்த சுக்கிர பகவான் தாங்க. இவர் சந்தோஷத்துல குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை உங்களுக்கு சங்கடம் கொடுத்து உறவுகளை விலக்கி உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை நிலைநாட்டுவாருங்க. முக்கியமா உங்க குடும்பத்திலே இருந்த உங்களுக்கு வேலை பார்த்த உறவுக்காரங்களை காட்டி கொடுத்துருவார். எப்படி இருந்தாலும் சரிங்க, உறவுக்காரர்கள் வகையில ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய சமயத்துலதான் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனக்குறைவாகவும் இருப்போம். சோ நம்மளோட சந்தோஷத்தை குலைக்கிறதுக்கே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. சோ அவங்க கிட்ட கண்ணும் கருத்துமா இருங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில் காரகன் இல்லையா? இவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்ககிட்ட மல்லு கட்டணும்னு நினைக்கக்கூடிய எதிரிகள் கூட புல்லு கட்ட தூக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குதுங்க. புரியுதுங்களா? ஒருத்தவங்க கூட உங்களுக்கு எதிராக நிற்கவே முடியாது. அப்படி ஒரு சாதகமான அமைப்பா உங்களுக்கு சனி பகவான் பக்க பலமா நிற்கிறார். இவரை தொடர்ந்து ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது. குலதெய்வ வழிபாட்டுக்காக கோயில் குளம் சென்று வரதுக்கான உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார். அடுத்ததா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில 2ஆம் இடத்துல இருக்காங்க. இவருடைய அமைப்பு அண்ணன் தம்பிகளிடையே உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா நீங்க விட்டு கொடுத்து நடந்துக்கல, நீங்களும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை காவல் நிலையம் வர போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் அலையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால ரொம்ப கவனமா இருங்க. கூட பிறந்தவங்க தானே, இன்னொரு ஜென்மத்துல நம்ம கூட பிறக்கவா போறாங்க அப்படின்லாம் விட்டு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. கூட பிறந்தவங்க தானே, இன்னொரு ஜென்மத்துல நம்ம கூட பிறக்க போறது இல்ல. சோ விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறத பாருங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, அதுக்கு 1க்கு 2 முறை யோசிச்சு திட்டமிட்டு கவனமா செயல்படுத்துங்க. மேலும் பேசணும்னா இந்த ஆடி 18க்குள்ள இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாவே இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை காணப்படும். திருமண முயற்சிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி வைங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் மேம்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது காணாம போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய யோசனைகள் பாராட்டு பெறுவதுடன் மேல் அதிகாரிகளும் சரி உங்களுடைய சக ஊழியர்களும் சரி உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க. உங்களுடைய பேரும் புகழும் உங்களுக்கு சில சலுகைகளையும் பெற்று தருங்க. அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். கடையை வேற இடத்துக்கு மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மேற்கொள்ளலாங்க. அது உங்களுக்கு ஆதரவான விஷயத்தை தான் கொடுக்கும். அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும். நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் நடக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா அலுவலகத்துல மகிழ்ச்சியான செய்திகள் காணப்படும். முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பாய் இருப்பாங்க. மேலும் பொதுவா சொல்லணும்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னாக்கா சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க, நன்மைகளை வழங்குவார். மேலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய குறைகளை எல்லாமே தீர்க்கக்கூடிய விதத்துல இருக்குங்க. இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்ம ராசியுடைய பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க.
அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூடுதல் விவரங்களா இருக்கும். சிம்ம ராசியுடைய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில உங்களுடைய ராசிநாதன் மறைவு பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானம் தேவைங்க. எதற்குமே பல முறை யோசிச்சு செயல்படுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய லாபாதிபதி புதனால பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க பாருங்க. உங்களுடைய செயல்கள்ல குழப்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெள்ளி சனிக்கிழமைகள்ல விழிப்புணர்வோடு செயல்படணுங்க. அடுத்து பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுக ரோகஸ்தானங்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு பக்கம் நெருக்கடிகளை சந்திச்சாலும் சரிங்க, மறுபக்கம் அப்படிங்கிறது குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும், வருமானத்துல திருப்தி இருக்கும், உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும், உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள் விலகும். ஓகேவா? அதாவது சாதகமா இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் இன்னும் அதிகமா சாதகம் பண்ணி கொடுக்கிறார் குரு பகவான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை மட்டும்தான் கொடுக்கும். அது ஆதாயமா இருக்கும். அதுவே வம்பு வழக்குகளை மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கு அந்த வழக்கு விஷயங்கள்ல சாதகமான அமைப்புல இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரொம்பவே நிதானமா செயல்படணுங்க. அடுத்ததா உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரிங்க, வியாபாரிகளா இருந்தீங்க அப்படின்னா அரசு விவகாரங்கள்ல கணக்கு வழக்குகள்ல கவனம் தேவை. உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் உங்க பேச்சை கேட்டு வேலை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆசைக்கு முரண்பாடா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. கணிசமான பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். முக்கியமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னா பச்சை நிறங்க. பச்சை நிற ஆடைகளை அதிகமா பயன்படுத்துங்க. பச்சை நிற பொருட்களை பயன்படுத்துங்க. பச்சை நிறம் அப்படிங்கிறது பல விதங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க, அதிர்ஷ்டத்தை சேர்க்கும். அடுத்ததா அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு செவ்வாய். ஓகேங்களா? அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 6, 7ங்க. இன்னொரு பரிகாரம் சொல்றேன். ஸ்ரீ ருத்ரமூர்த்தியை ஞாயிற்றுக்கிழமைகள்ல வணங்கி வர எதிலும் வெற்றி கிடைக்கும், செயல்கள்ல வேகம் உண்டாகும். முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களே இரவு நேர பயணங்களை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய உறவுக்காரங்க இவங்க எல்லாம் வண்டி வாகனம் வாங்குறது, ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உதவிக்கு நாடுவாங்க. அவங்க கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாங்கலாம், ஏதாவது பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் காசு பாத்தீங்கன்னாக்கா உங்க தலையில வச்சு மிளகா அரைச்சிருவாங்க. கொஞ்சம் பத்தல கூட நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாம். சோ அவங்க கிட்டையும் ரொம்ப கவனமா இருங்க. சரிங்களா? ஆக மொத்தத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள், அதாவது ஆடி 18க்குள்ள நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாளா தாங்க அமைஞ்சிருக்கு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டா போதும், எல்லா விதங்கள்லயும் ரொம்ப நல்லதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி திருப்பதியில் வீற்றிருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதியை மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாஜலபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை 3 முறை அல்லது 9 முறை சொல்லுங்க. முடிஞ்சது அப்படின்னாக்கா 27 முறை சொல்றது இன்னும் அதீத பலனை கொடுக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லா விதங்களையும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பொருளாதார ரீதியாகவும் உயர்ந்த நிலைக்கு போவீங்க. நினைச்சது எல்லாமே கைகூடி வரும். ஓகேங்களா? நினைச்சதுனாவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். சகல விஷயங்களும் சாதகமாக முடிய அந்த பெருமாளுடைய துணை உங்களுக்கு கூட வரட்டும். இவ்வளவுதாங்க நம்முடைய வீடியோ பதிவு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.